தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 4வது மாதத்தின் முதல் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். நாம் அவரை போல மாறுவதுதான் அவருடைய சித்தம். இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் ஒவ்வொரு நாளும் மறுரூபத்துக்குள்ளே கடந்து போக வேண்டும். இதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேத தியானத்துக்கு கொடுத்த வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1ஆம் நிருபத்தில் உள்ள 3வது அதிகாரத்தில் உள்ள முதல் 3 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் அவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் இந்த திருவாய் மொழிகளை கேட்க கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பரிசுத்தமான வழியை காண்பித்து சென்றிருக்கிறீர். அதே வழியை நாங்கள் பின்பற்றி உம்மை போல மாற எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை உம்மை போல நீங்கள் எங்களை மாற்றும். அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையின் வழியை எங்களோட இடைபடுங்க. பரிசுத்த ஆவியான எங்கள் மத்தியில் நிறைவாய் பேசி உம்முடைய தயவுள்ள சித்தத்தை எங்களுக்குள்ள பலமாய் ஆழமாய் தீவிரமாய் நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராய் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறிக்கொண்டிருக்க வேண்டும். அவர் நம்மை சந்திக்கும் போது அவர் எப்படி இருப்பார் என்று நாம் அறியோம். ஆனாலும் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு பரிசுத்தமானவர். அதனால நாமும் பரிசுத்தத்துக்குள்ளே வர வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை கட்டாயப்படுத்துகிறார். பரிசுத்தம் தான் அவருடைய முழு மூச்சு. அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த பரிசுத்த அழைப்பிலே நாம் நிலைத்திருக்க தேவன் நம்மை அறிவுறுத்துகிறார். அதிலே நம்மை வழிநடத்த விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய முழுமையான சித்தமாக இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற இயேசு பரிசுத்தராக இருக்கிறதுனாலே நாம் பரிசுத்தத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தால்தான் அவர் ஆயத்தம் வைத்திருக்கிற பரிசுத்தமான பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும். இந்த காலவெளியிலே பரிசுத்தத்துக்கு நேராக நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. பரிசுத்தம், சுத்திகரிப்பு என்பது 2 பக்கத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம். சுத்திகரிப்பு என்பது நாம் செய்ய வேண்டும். எதையெல்லாம் விட்டுவிட வேண்டுமோ அதையெல்லாம் விட்டு நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும்போது கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். இது 2ம் இணையும் பொழுது மட்டும்தான் நாம் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற முடியும். இந்த காலவெளியிலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். விட வேண்டியவைகள் எல்லாவற்றையும் நாம் விட்டு கர்த்தருக்காக நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும்போது கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சுத்திகரிப்புக்கு நாம் தான் முடிவெடுக்க வேண்டும். ஆண்டவரை போல, இயேசுவை போல நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, நாம் நம்மை சுத்திகரிப்பதற்கு நாம் முதலாவது முடிவெடுக்க வேண்டும். நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நான் விட வேண்டியவர்களை விட வேண்டும். அதற்கு முக்கியமான ஒரு காரியம், நாம் அறிக்கை செய்ய வேண்டும். சுத்திகரிப்புக்கு முன்பதாக நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வது ஆண்டவர் எதிர்பார்க்க முக்கியமான காரியம். ரோமருக்கு எழுதின புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும்போது, வாயினால் அறிக்கை செய்யும்போது தான் ரட்சிப்பு உண்டாகிறது. இருதயத்தில் விசுவாசிக்கும் போது நீதி உண்டாகிறது. வாயினாலே அறிக்கை செய்யும் போது தான் ரட்சிப்பு. ரட்சிப்பினால் விடுதலை. பாவத்திலிருந்து முழுமையான விடுதலை பெறாமல் தேவன் நம்மை பரிசுத்தமாக்க மாட்டார். நாம் பரிசுத்தத்துக்கு நேரம் கடந்து போக முடியாது. இன்றைக்கு இந்த 2 நிலைகளிலிருந்து போராடி கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளம் உண்டு. ஆண்டவரை அறிந்தும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டும் ஆண்டவர் நடத்தப்படுகிற அநேக மக்கள் இந்த பாவத்துக்குள்ளே போராடி கொண்டிருக்கிறாங்க. பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் அவர்கள் அந்த போராட்டமான வாழ்க்கையில் போய் கொண்டு அதுக்கு அறிக்கை செய்யாதான் முக்கியமான காரணம். பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அறிக்கை செய்வதனால்தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். இதுதான் ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் கொடுத்திருக்கிற செய்தி என்னவென்று சொன்னால், நாம் பாவங்களை முழுமையாக அறிக்கை செய்வதனால நாம் பெற்றுக்கொள்கிற முழுமையான ஆசீர்வாதங்கள் என்ன, அதை தான் இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார்.
இதை குறித்து ஒரு தெளிவை இந்த நாளிலே ஆவியானவர் எனக்கு கொடுத்தார். அதை தான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள அவர் அனுமதித்திருக்கிறார். இந்த காரியத்தை நான் உங்கள் மத்தியில் சொல்ல பரிசுத்த ஆவி எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை பலமாய் உங்கள் மத்தியில் நிறைவேற்றுவார் நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது, பாவ அறிக்கை ஒரு மனிதனுக்குள்ளே என்ன கொண்டு வருகிறது சொன்னால், நித்திய ஜீவனுக்குள்ளே அவனை கொண்டு போகிறது. நித்திய ஜீவனுக்குள்ளே அவன் போக வேண்டும் என்று சொன்னால் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்யாதவனுக்கு விடுதலை இல்லை. விடுதலை இல்லாதவன் ரட்சிப்புக்குள்ளே போக முடியாது. அவன் நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியாது. நாம் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம் நீங்கள் வாசிங்கன்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீங்கள் பாவத்தை விட்டு விடணும்னா நீங்கள் பாவங்களை மறைக்கக்கூடாது, அவைகளை அறிக்கை செய்ய வேண்டும். முழு மனதோடு நான் முழுமையான ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொண்டு நான் என்னெல்லாம் பாவம் செய்ய எல்லா பாவத்தையும் ஆண்டவர்கிட்ட வாயார நீங்கள் அறிக்கை செய்யணும். இது பிசாசுன்னு கேட்பான். நம்ம என்ன பாவம் செஞ்சோன்னா அவன் நல்லா தெரியும். அந்த எல்லா பாவத்தையும் நாம் அறிந்த எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட முழுமையாக அறிக்கை செய்வது மட்டும்தான் கர்த்தர் நம்மை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இரக்கமாய் கர்த்தர் நித்திய வாழ்வுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வரும். பாவங்களை அறிக்கை செய்யாதவன் வாழ்வு அடைய முடியாது, நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போகலாம், ஆனால் அந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு நித்தியமான 2 இடங்களுக்கு ஒவ்வொரு மனிதனும் போயே ஆக வேண்டும். ஒன்று நித்தியமான நரகம், இன்றது நித்தியமான பரலோகம். இது ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டா திரும்பி வெளியில் வர முடியாது. அது இந்த உலகத்தில் இருக்கும்போது இந்த கிருபை நாட்களில் நாம் முடிவெடுத்து நாம் தேவனோடு பாவ அறிக்கை செய்து பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவரோடு ஒப்புரவாகி தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரோடு நம்ம நடக்கும்போது நிச்சயமாக நாம் இந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த காலவெளியில் நித்திய ஜீவனுக்குள்ளே பாவ அறிக்கை நம்மை கொண்டு போகும். சங்கீதங்கள் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறார், என் அக்கிரமத்தை என் மீறுதல்கள் எல்லாம் நான் அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரின் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். அக்கிரமங்களை மீறுதல்களை நாம் அறிக்கை இடாமல் இருந்தால் அந்த மீறுதல்கள் பாவத்தினால உண்டாகிற தோஷம், தீங்கு, நோய் உண்டாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சங்கீதக்காரன் என்னோட மீறுதல் நான் அறிக்கையிடுவேன், தேவரின் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். பாவத்தினால ஒரு தோஷம் உண்டாகுங்க, ஒரு பாதிப்பு, ஒரு தீங்கு உண்டாகும். அந்த தீங்கினால இன்னைக்கு படுகிற பாடுகள் ஏராளம். மனிதர்களுக்கு தீங்கு வந்து அவர்களை உயிரை குடித்து கொண்டிருக்கிறதான ஒரு தீங்குக்குள்ளே மனிதர்கள் போய்கிட்டு இருக்காங்க. அது மூல காரணம் பாவம். அந்த பாவம் மன்னிக்கப்படாத பாவத்தினால மிகப்பெரிய தீங்கு விளைவுகள் உண்டாகும். ஆனால் இயேசு உங்களுக்காக எனக்காக மரித்திருக்கிறார். நமது பாவங்களுக்காக இயேசு மரித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன ஆயத்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிட்ட பாவத்தெல்லாம் அறிக்கை செய்தால் அவர் எல்லா பாவத்தையும் மன்னித்து நம்மை பிதாவுக்கு பிள்ளையாக கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த காலவேளையில் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்போது பாவத்தின் தோஷத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2:5 வசனத்தில் 38 வருஷமாக இருந்த அந்த மனிதனை பார்த்து அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். மார்க்கு 2:5 வசனத்தில் திமிர்வாதக்காரனை பார்த்து அவன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். உடனே அவன் எழுந்துட்டான். அப்படின்னா பாவத்தின் தாக்கம் தான் அவனுடைய வாழ்க்கையில் திமிர்வாதம், பக்கவாதம் இதெல்லாம் வர்றது பாவத்தின் தாக்கத்தினால அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ளாங்க. இந்த காலவேளையில் பாவங்களை நாம் அறிக்கையிடும் போது நிச்சயமாக அந்த பாவத்தின் தோஷத்தை கர்த்தர் நம்ம மன்னிக்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 10வது வசனம், 2 பேர் தேவாலயத்துக்கு போகிறாங்க. ஒருவன் வெளியிலவே நின்று மார்பில் அடித்து கொண்டு பாவியாகிய மேல் கிருபையாயிரும் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி அறிக்கை எடுக்கிறான். ஆனால் உள்ளே போனவனுடைய அறிக்கை வித்தியாசமாக தன்னுடைய நற்கிரியெல்லாம் அறிக்கிறான். அதெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லை. பாவத்தை அறிக்கையிட்டவனுடைய வாழ்க்கையில் அவன் நீதிமானாக கடந்து போகிறான். பிரியமானவர்களே, பாவ அறிக்கை நம்ம நீதிமானாக மாற்றும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை நாம் விட்டு விடும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நித்திய ஜீவனுக்குள்ளே, நித்திய வாழ்க்கைக்குள்ளே நாம் பிரவேசிக்கிற தகுதியை நாம் பெறுவோம். பாவ அறிக்கையினாலே முழுமையான விடுதலை நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. அந்த பாவத்திலிருந்து முழுமையான விடுதலை வரலை. ஆலயத்துக்கு போகிறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, ஊழியங்களில் கூட பங்கெடுக்கிறாங்க, ஆனால் பாவத்தில் விடுதலை இல்லை. ரகசியமான பாவத்தில் சிக்கியிருக்காங்க. காரணம் என்ன? அதை அறிக்கை செய்து விட வேண்டும். அறிக்கை செய்யும் பொழுது அது குறித்தான விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். நாவினாலே நீங்கள் அறிக்கை செய்யும் போது தான் ரட்சிப்பு உண்டாகும். பிரியமானவர்களே, அதை நாம் அறிக்கையிடுவோம். நிச்சயமாக பூரணமான ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய அன்பிலே நாம் இணைந்திருப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, பாவங்களை அறிக்கை செய்வதனாலே நமக்கு என்ன கிடைக்கிறது?
வாக்கு தந்தைகளுக்கு நாம் பங்காளிகளாக மாறுகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், அந்த 19ஆம் அதிகாரத்தில் சகேயு குறித்து நாம் வாசிக்கிறோம். சகேயு கடைசி ஆண்டு என்ன சொல்றார்? இவனும் ஆபிரகாம் குமாரனா இருக்கிறானே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. உங்க குடும்பத்துக்கு ரட்சிப்பு வராமல் இருக்க காரணம் பாவங்களை அறிக்கையிடல. குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள், திருமணங்கள் ஏன் தடைபடுகிறது? குழந்தை பேர் ஏன் இல்லை? பிசினஸ் ஏன் ஆசீர்வதிக்கப்படலை? பிள்ளைங்க ஏன் சரியா படிக்கல? குடும்பத்தில் சமாதானம் இல்லை. குடும்பமா உட்காந்து பாவ அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கை செய்த ஆண்டவரே எங்க பாவங்களை மன்னிங்கப்பான்னு சொல்லி கர்த்தரோட ஒப்புரவாகும் போது உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். நீங்க ஆசீர்வாதத்துக்கு பங்காளிகளாக மாறுவீங்க. வாக்கு தத்தங்களுக்கு நீங்க பங்காளிகளாக மாறுவீங்க. இந்த சகேயு ஏகப்பட்ட அக்கிரமம் பண்ணனான், அநியாயக்காரனா, அநியாயமா எல்லாத்தையும் வாங்கினான், ஏழையோட சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சான், அதை அவனே வாயில அறிக்கிடுகிறான். இந்த சகேயுடைய வாழ்க்கையில இயேசு வந்தார். இயேசுவோட அவன் நடந்து போயிட்டே இருக்கும்போது நின்றுறான். இயேசுவோட நடந்தான் போறான். இயேசு அழைத்தாரு, உனக்கு இவன் வீட்டில் தங்கணும்னு கூப்பிட்டாரு. உடனே இயேசு நடந்து போயிட்டான், டக்குன்னு நின்றுட்டான். நின்று பாவ அறிக்கை செய்தான். ஆண்டவரே, நான் அநியாயமா அட்டை வாங்கினா திரும்ப கொடுத்துறேன், நாளத்தனே திரும்ப தரேன், என்னுடைய ஆசையில பாதி என்னை ஏழைகள் கொடுங்க. ஏழைகள் ஆசையெல்லாம் கொள்ளடிச்சு வச்சிருக்கான். அப்படிப்பட்டதான சகேயு பாவ அறிக்கை செய்தான். உடனடியாக அவனுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை அவன் கண்டுபிடித்தான். அவன் இயேசுவால அங்கீகரிக்கப்பட்டான். அவன் எங்கே அறிக்கை செய்தான்? ஊராருக்கு முன்பாக அறிக்கை செய்தான். எந்த ஊரு அவனை தூஷணமா பேசிச்சோ, எந்த ஊர்ல அவன் கெட்டவன் என்று பெயர் எடுத்தானோ, எந்த ஊர்ல அநியாயக்காரனாக வாழ்ந்தானோ, எந்த ஊர்ல ஏழைகளுடைய ஆசையை கொள்ளையடித்தானோ, அதே ஊரார் முன்பதாக அறிக்கை செய்தான். அதை நிறைவேற்றினான். இயேசு உடனடியாக அவனை ஏற்றுக்கொண்டார். அவனை வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளியாக மாற்றினார். இவனும் ஆபிரகாம் குமாரனா இருக்கிறானே. வாக்குத்தத்தத்தின் தகப்பன் ஆபிரகாம். ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதத்தை சகேயு பெற்றுக்கொள்வதற்கு முக்கியமான காரணம், அவன் பாவத்தை அறிக்கையிட்டான். இந்த காலவெளியில் நாமும் கூட நம்முடைய காரியங்களை அறிக்கையிடுவோம். அறிக்கையிடும்போது நிச்சயமாக சகேயு போல வாக்குத்தத்தத்தின் பங்காளிகளாக நாம் மாறுவோம். எனக்கு தெரிந்த ஒரு நபர் இருக்கிறார். அரசாங்க வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவர், இப்பொழுது ஊழியம் கூட செய்கிறார். அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது போதகருக்கு போட்ட கண்டிஷன் என்ன? நான் ஞானஸ்தானம் எடுப்பது யாரும் பார்க்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து ரகசியமாக ஞானஸ்தானம் எடுத்தார். இயேசு கிறிஸ்து ஊரார் முன்பாக ஞானஸ்தானம் எடுத்தார். நாம் ஊரார் முன்பாக அறிக்கை செய்ய வேண்டும். இயேசுவே மெய்யான தேவன், என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி சபைக்கு முன்பதாக, ஊருக்கு முன்பதாக தண்ணீரை சாட்சியாக வைத்து மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்ட்ராங்கா கட்டி எழுப்பும். இதுதான் உங்க வாழ்க்கையில பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, ஊரார் முன்பதாக சகேயை அறிக்கை செய்தான். ஊரார் முன்பதாகவே இயேசு சகேவை அறிக்கை செய்தார். இவன் ஆபிரகாம் குமாரனா இருக்கிறானே. பாவங்களை அறிக்கை செய்தால் இயேசு நம்மை ஏற்றுக்கொள்கிறார். இயேசு யாரை ஏற்றுக்கொள்வாரோ அவருடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை கர்த்தர் வைக்கிறார். பாவங்களை அறிக்கை செய்யும்போது இயேசு பிதாவுக்கு பிள்ளையாக நாம் மாறுகிறோம். பிதா நமக்கு பிள்ளையாக, நம்மை பிள்ளையாக எடுத்துக்கொள்கிறார். அவர்கள் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? பிதா தேவன் ஆகிய பிதா, பரலோக பிதா கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நான் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நான் பிதாவாக இருப்பேன் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார். நாம் பாவங்களை அறிக்கையிட்டால் நாம் பிதாவுக்கு பிள்ளைகளாக மாறுவோம். நம்முடைய வாழ்க்கையில பிதாவுடைய சர்வ வல்லமை வெளிப்படும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சர்வ வல்லமை வெளிப்படலை. சர்வ வல்லமைக்காக கெஞ்சுறோம், ஜெபிக்கிறோம். இதை செய்து பார்ப்போம். பாவங்களை அறிக்கையிடுவோம், முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். என்னோட தவறுகளாக மன்னிங்கப்பா, என் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா ஒப்புக்கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட வாய் விட்டு சொல்லுங்க. சொல்லி அதெல்லாம் ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டுவாங்க. அதெல்லாம் விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக இயேசுவுடைய சர்வ வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆபிரகாம் பார்த்து ஆண்டு சொல்றார், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு, உன் உத்தமத்தை விட்டு விலகிட்ட, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன், சர்வ வல்லமை வெளிப்படும் என்று. ஆனால் நீ உத்தமதை தவற விட்ட பொழுது என்னோட சர்வ வல்லமை காலதாமதமாகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்டு. அதெல்லாம் பலிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே அந்த வாக்குத்தத்தங்கள் பலிக்கத்தக்கதான தகுதியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த தகுதி பாவ அறிக்கையினாலே உண்டாகும், விடுதலை உண்டாகும். நிச்சயமாக கர்த்தரை ஆசீர்வதிப்பார். 3வதாக பாவ அறிக்கை என்ன செய்யும் என்று சொன்னால் நித்திய உடன்படிக்கைக்கு நேராக நம்மை நடத்தும். பாவ அறிக்கை நித்தியமான உடன்படிக்கைக்குள்ளே நம்மை கொண்டு போகும். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த சம்பவம் நம்ம எல்லாரும் அறிந்தது தான். ஒரு
தகப்பனுக்கு 2 குமார் இருக்கிறார்கள். இளைய குமாரன் சொத்திலே பங்கை கேட்டு அவன் தூர தேசத்துக்கு போய் இந்த ஆசையெல்லாம் அழித்து போட்டு மீண்டும் புத்தி தெளிந்து தகப்பன்கிட்ட வர்றான். தகப்பன் அவனை மகனாகவே ஏற்றுக்கொள்ளுகிறான். அவன் தகப்பன்கிட்ட அறிக்கை செய்கிறான், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். ஒரு பாவம் செய்கிற மனிதன் 2 பேருக்கு விரோதியாக மாறுகிறான். ஒன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரோதியாக மாறுகிறான், 2வது பரலோகத்துக்கு விரோதியாக மாறுகிறான். பாவ அறிக்கை உங்களை என்ன செய்யணும் கேட்டால் பரலோகத்தின் பிரஜையாக உங்களை மாற்றிவிடும். பாவ அறிக்கை செய்தான் இந்த இளையகுமாரன். அவனை பரலோக ராஜா அணைத்துக் கொள்வதை போல பூமியில் உள்ளவனை தகப்பன் அவனை அணைத்துக் கொண்டார். பாவம் ஒரு மனிதனை தகுதியற்றவனாக மாற்றுகிறது. புத்திர சுவீகாரத்திலிருந்து வெளியே தள்ளிவிடுகிறது. அவனை அடிமையை விட கேவலமாக மாற்றி விடுகிறது. பாவம் ஒரு மனிதனை பஞ்சத்துக்கும் வறுமைக்கும் மரணத்துக்கும் நேராக நடத்தி கொண்டு போகிறது. அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொன்னால் உடனடியான அறிக்கை. உடனடியாக அவன் ஒண்ணுமே செய்யலை. அவன் அழிஞ்சு போன சொத்தெல்லாம் நான் சம்பாரிச்சு கொண்டு கொடுப்பேன்லாம் சொல்லலை, ஒண்ணுமே சொல்லலை. அவன் ஆண்டோட்ட அப்பா கிட்ட வந்தான், அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்குமா நான் பாவம் செஞ்சேன். உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரனே இல்லை. ஆனால் ஒன்னே ஒன்று, என்னுடைய வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளுன்னு கேட்டான். தன்னை தாழ்த்தினா, அறிக்கை செய்தான், மன்னிப்பு கேட்டான். உடனடி விடுதலை பெற்றுக்கொண்டு இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப அவன் பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, நீங்கள் அறிக்கை செய்வது நீங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களும் திரும்ப உங்களுக்கு கொண்டு வரும். இதுதான் இந்த காலவெளியில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற நிறைவான வார்த்தைகள். தகப்பன் மகனை வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளலை, அவனை மகனாகவே ஏற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, உங்களை இன்றும் ஏற்றுக்கொள்ள இயேசு ஆயத்தமாக இருக்க. நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இயேசு உங்களுக்காக 2 கரம் நீட்டி இன்றும் ஆயத்தமாக இருக்கிறார். என் மகனே, என் மகளே, நான் உனக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு விட்டு நீங்கள் பின்வாங்கி போயிருக்கிறீங்களா? எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டேன், இனிமேல் இயேசு என்னை மன்னிக்கவே மாட்டார், எனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள பிசாசு வச்சிருக்கிறானா? நோ. ஆண்டவர் சொல்ற இன்னைக்கு மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர்கிட்ட நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்தீங்கன்னா அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள உண்மையின் நீதியும் உள்ளவருமா இருக்கிறார். ஆண்டவராக இயேசு உங்களுக்காக காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட தூரம் போயிருக்கிறீங்களா? உடனே வந்துருங்க ஆண்டவர்கிட்ட. காலதாமதம் செய்யாதீங்க. இன்னைக்கே ரட்சணை நாள், இன்னைக்கே அனுக்கிரக காலம். ஆண்டவர் கருத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க, பாவ அறிக்கை செய்யுங்க. நிச்சயமாக நித்தியமான உடன்படிக்கைக்குள்ள நீங்கள் பிரவேசிப்பீங்க. உடன்படிக்கை உடைஞ்சிச்சுன்னு கவலைப்படுறீங்களா? உங்கள் திருமண உடன்படிக்கை உடைந்து போயிருக்குதா? ஆண்டவரோட உடன்படிக்கை உடைந்து போயிருக்குதா? எல்லா உடன்படிக்கையும் சரி செய்ய இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். அவர் காணி ஆட்சிக்கு புறம்பாக இருந்த நம்மளை சுதந்திரவாளியாக மாற்ற அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பிரியமானவர்களை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக பாவறிக்கை செய்வோம். நம்முடைய பாவங்களை விட்டு மனம் திரும்புவோம். நித்திய உடன்படிக்கைக்குள்ள பிரவேசிப்போம். 3 முக்கியமான காரியங்களை பாவ அறிக்கை செய்யும். முதலாவது, நித்திய ஜீவனுக்குள்ளே நம்மை கொண்டு போகும். 2வது, வாக்குத்தத்தத்துக்கு நம்மை பங்காளிகளாக மாற்றும். கடைசியாக, நித்திய உடன்படிக்கைக்கு நேராக நம்மை நடத்தும். கர்த்தரது வசனம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அந்த கால வேளையிலே ஆண்டவரே, நம்முடைய திருவாய் மொழிகளை எங்களுக்கு கொடுத்திரே. எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்து இன்னும் பூரணமான விடுதலை பெற்று பரிசுத்தத்துக்கு நேராக நாங்கள் பயணிக்க, உம்மை போல நாங்கள் மாற, உம்முடைய வருகையில் நாங்கள் சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த வார்த்தைகளை கேட்டும் மக்களை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தரோடு இருப்பார், கர்த்தர் நடத்துவார்.